10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் முதல் பாடமாக இருப்பது இயக்க விதிகள். இந்த பாடத்துடைய புக் பேக் கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மற்ற சேனலில் போடுற வீடியோக்களுக்கும் நாம் போடுற வீடியோவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக சொல்லுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா போதும், எத்தனை வருடங்களானாலும் கண்டிப்பாக இந்த பாயிண்டெல்லாம் உங்கள் மனசில் மறக்காது. அதாவது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி தான் சயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலைமம் அப்படின்னா ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத தன்மை. ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் ஓய்வு நிலையில் இருக்க விரும்பும், இயக்கத்தில் இருக்கிற பொருள் இயக்கத்திலேயே இருக்கும், அதை மாற்றிக்க முயற்சி பண்ணாது. இதுதான் நிலைமம்னு சொல்லுவாங்க. நிலைமம் எதை சார்ந்ததுன்னா பொருளுடைய நிறையை சார்ந்தது. ஒரு பொருளுடைய நிறையை சார்ந்தது தான் நிலைமம். அடுத்த வினா பாருங்கள். கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு அப்படின்னா ஒரு பொருளுடைய வேகம் மாறுபடுறது. இதை உந்த மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணத்தாக்கு அப்படின்னாலும் உந்த மாற்றம் என்றாலும் இரண்டுமே ஒன்று தான். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றில் நியூட்டனுடைய மூன்றாவது விதி எங்கு பயன்படுகிறது? நியூட்டனுடைய மூன்றாவது விதி இரண்டு இடங்களில் பயன்படுகிறது. ஓய்வு நிலையில் இருக்கிற பொருளிலும் இயக்க நிலையில் இருக்கிற பொருளிலும், இந்த இரண்டிலுமே பயன்படுத்துவாங்க. அடுத்த வினா பாருங்கள். உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. அதாவது உந்த மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒய் அப்படின்னு வரைகிறாங்க, காலம் இதை எக்ஸ்ன்னு வரைகிறாங்க. அப்போ அந்த வரைபடத்தில் சாய்வின் மதிப்பு எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. சாய்வின் மதிப்பு விசையை குறிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி வரைவோம் இல்லைங்களா, இந்த கிராஃப் எதை குறிக்கும்? விசையை குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சுழற்சி விளைவு அப்படின்னா அது சுழன்றுகிட்டே இருக்கிறது. சைக்கிள் பந்தயம் இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்கும் இல்லைங்களா, சைக்கிளுடைய சக்கரத்தில் என்ன இருக்குது? நம்ம கொடுக்குற விசையானது இருக்குது. அந்த விசையானது சுழன்றுகிட்டே இருக்கும். அப்போ சைக்கிள் பந்தயத்தில் தான் அந்த விளைவானது இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். புவியீர்ப்பு முடுக்கம் ஜி, இதனுடைய அலகு மீட்டர் செகண்ட் -2 ஆகும். இது கீழ்காணும் அலகுகளில் எதற்கு சமம்னு கேட்குறாங்க. புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறத ஜி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதனுடைய அலகு மீட்டர் செகண்ட் -2. இது எதுக்கு சமம் அப்படின்னா நியூட்டன் கிலோகிராம் -1 இதற்கு சமம். இந்த ரெண்டுமே ஒரே அளவு கொண்டது. அடுத்த வினா பாருங்கள். ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமமாகும்? ஒரு கிலோ எடைன்னு சொல்கிறோம், அது எதுக்கு சமமானதுங்க? இதற்கான விடை 98 × 10⁴ டைனுக்கு சமம். ஒரு கிலோ என்பது 98 × 10⁴ டைனுக்கு சமம். அடுத்த வினா பாருங்கள். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதனுடைய நிறை மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நிறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எதுக்கும் மாறுபடாது. பூமியில் வச்சாலும் நிறை ஒன்றே தான். நீங்கள் செவ்வாய்க்கோள், ஏன் இது சந்திரனுக்கு, எந்த கோளுக்கு கொண்டு போனாலுமே அங்கே நிறை என்பது மாறாது, எடை மட்டும்தான் மாறும். அப்போ எம் நிறை கொண்ட பொருள் எங்கே போனாலுமே எம் நிறை கொண்ட பொருளாக தான் இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் உள்ள பொருட்களின் எடையானது என்னவா மாறும் கேட்குறாங்க. அதாவது பூமியானது அப்படியே 50% சுருங்குது. அப்படி சுருங்கும் பொழுது நிறை மதிப்பு மாறல. அப்போ இதனுடைய எடையானது 300% அதிகரிக்கும். 300% அதிகரிக்கும். அடுத்த வினா பாருங்கள். ராக்கெட் ஏவுதலில் எந்த விதிகள் பயன்படுகிறது? ராக்கெட் ஏவப்படும் பொழுது எந்தெந்த விதிகளை பயன்படுத்துகிறாங்க? 2 விதிகளை பயன்படுத்துகிறாங்க. நியூட்டனுடைய மூன்றாவது விதி இதையும் பயன்படுத்துகிறாங்க. நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு இதையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ விடை ஆ மற்றும் இ என்பது சரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஸ் தேவை. இடப்பெயர்ச்சின்னா இப்போ நான் இங்கே இருக்கேன்னா இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது தான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி நடக்கணுன்னா என்ன தேவைப்படுங்க? ஏதாவது ஒரு விசை தேவைப்படும். ஒரு விசையை செலுத்தினா தான் அந்த பொருளானது இடம் மாறும். அடுத்த வினா பாருங்கள். நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர்.
இந்த நிகழ்வு எதன் மூலம் விளக்கப்படுகிறது? ஒரு பஸ் போயிட்டுருக்குங்க, திடீர்னு பிரேக் அடிக்கிறாங்க, பேசஞ்சர்ஸு முன்னோக்கி சாய்வாங்க. இது எதன் மூலம் விளக்கப்படுகிறது? இதை வந்து நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைமம் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாகவும் விளக்குவாங்க. விதி அடிப்படையில் சொன்னீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனுடைய முதல் விதியின்படியும் விளக்குவாங்க. அடுத்த வினா பாருங்கள். மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. இதற்கான பதில் வலஞ்சுழி திருப்புத்திறன் அப்படின்னா எதிர்குறியில் குறிப்பாங்க. எதிர்குறி. இடஞ்சுழி திருப்புத்திறன்னா நேர்குறியில் குறிப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. வலஞ்சுழினா எதிர்குறி, இடஞ்சுழினா நேர்குறி. அடுத்த வினா பாருங்கள். மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தை மாற்ற எது பயன்படுகிறது? மகிழுந்து அப்படின்னா கார். காருடைய சக்கரத்தின் வேகத்தை மாற்ற நமக்கு பயன்படுவது கீருங்க. கீர் போட்டால் தான் வேகம் மாறும். இது தமிழில் பற்சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்சக்கரம். அடுத்த வினா பாருங்கள். 100 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவிப்பரப்பில் எந்த அளவாக இருக்கும்? 100 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு மனிதன் இருக்கான். அந்த மனிதனுடைய எடை பூமியில் 980 நியூட்டன் அளவுக்கு இருக்கும். 980 நியூட்டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலியாகும். இதை சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு பந்தை நீங்கள் உருட்டி விடுறீங்க. அந்த பந்து மேலே வேறு எந்த பொருளும் படாத வரைக்கும் அது நேர்கோட்டில் போயிட்டுருக்கும். ஏதாவது ஒரு பொருள் பட்டால் அது வந்து திசையை மாற்றிக்கும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. மாறிலினா மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. புறவிசை எதுவும் செயல்படாத வரைக்கும் அதனுடைய நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். ஏதாவது ஒரு விசை அது மேலே மோதிச்சுன்னா அதனுடைய திசை மாறிடும். அப்போ இது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் உண்மையான எடைக்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தோற்ற எடை அப்படின்னா, நான் ஒரு பொருளை பார்க்குறேங்க, இது 5 கிலோ இருக்கும் அப்படின்னு நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்பயுமே உண்மையான எடையாக இருக்குமா? இருக்காது. கம்மியாக இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டும் தவறு. தோற்ற எடை என்பது உண்மை எடைக்கு சமமாக இருக்காது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும், பெருமம் அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தங்க, பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டு தவறு. பொருளுடைய எடை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும், நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும், துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே மாறி வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திருகுமறை ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு ஸ்பேனர் இதை வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகவும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஸ்க்ரூவை நம்ம கழட்ட போகிறோம். நம்மகிட்ட 2 ஸ்பேனர் இருக்குது. ஒன்று குட்டையான ஸ்பேனர், இன்னொன்று நெட்டையான ஸ்பேனர். 2 ஸ்பேனரில் குட்டையான ஸ்பேனர் வச்சு கழட்டினோம்னா தான் ஈஸியாக கழட்டலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பார்த்தா தவறு. அப்படி கழட்ட முடியுமா? கழட்ட முடியாது. நீளமான ஸ்பேனரை யூஸ் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் கம்மியான விசை கொடுத்தா கூட ஈஸியாக கழட்ட முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார். விண்வெளிக்கு போகிறவங்க விண்வெளியில் மிதப்பாங்க. இதுக்கு காரணம் அங்கே புவியீர்ப்பு விசை இல்லை அப்படிங்கிறது தவறு. அவங்க அந்த விண்வெளி மையத்தோட முடுக்கத்துக்கு சமமாக ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே விசையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீல் ஏற்படுறது கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தவறு. தடையின்றி தானே விழும் நிலையில் அவங்க இருக்காங்க. அதுதான் காரணம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து புக்கில் இருக்கிற பாடங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷின் இந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். புக் சம்மந்தப்பட்டது எல்லாமே இனி இந்த சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரி பாருங்கள், பகுதி 1 பகுதி 2 கொடுத்துருக்காங்க. நியூட்டனுடைய முதல் விதியை எங்கே பயன்படுத்துகிறாங்க? முதல் விதியை பொருட்களின் சமநிலையை கண்டறிய பயன்படுத்துவாங்க. நியூட்டனுடைய முதல் விதி பொருட்களின் சமநிலை விதி. நியூட்டனுடைய 2வது விதியை விசையின் விதின்னு சொல்லுவாங்க. நியூட்டனுடைய 3வது விதி எங்கே பயன்படுது? பறவை பறக்கும் பொழுது அதில் பயன்படுத்தப்படுது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படுகிறது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நண்பா. இதுலேருந்து கேள்வி டைரெக்டாகவே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கூற்று வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பும் இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பும் சமமானதாக இருக்கும். ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கரெக்டு.
இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈவனாக தான் இருக்கும். காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள பொழுது மட்டும் சரியானதாக இருக்கும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான், இதுவும் சரி இதுவும் சரி. ஆனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமாக இருக்கா? சம்மந்தமே கிடையாது. அதனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை என்பது தான் கரெக்டு. இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது கேள்வி. கூற்று ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்லவும் புவிப்பரப்புக்கு கீழே செல்லவும் குறையும். ஜினா புவியீர்ப்பு முடுக்கம்னு பார்த்தோம். இதனுடைய மதிப்பு பூமியிலிருந்து மேலே போனாலும் குறையும், கீழே போனாலும் குறையும். இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான். காரணம் ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்து அமைகிறது. நிறையை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியாக விளக்குகிறது. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஷினை பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த பாடங்களுக்கான புக் பேக் கொஷின் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.